உதவியாளர் கூப்பிட்டார். நானக்சந்த் ரெட்டி என்பவரை அழைக்கிறார். நானக்சந்த் ரெட்டை அழைத்து சொல்கிறார், இந்த நாட்டில் நான் மிகப்பெரிய கனவு கண்டேன், என்னால் முடியவில்லை, என்னை இறுதியாக பாராளுமன்றத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். நானக்சந்த் மிக வியப்போடு இருக்கிறார். உடல் தளர்ந்து போய் சோர்வாக இருக்கக்கூடிய, ஓய்வு எடுக்கக்கூடிய இந்த வேளையிலும் நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஏன் ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்கிறார். இல்லை, நான் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்கிறார். வேறு வழி இல்லை, நாடாளுமன்றத்திற்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமே செல்ல முடியும். இப்பொழுது நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை, எப்படி நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்ல முடியும் என்று கேட்கிறார். என்னை பார்வையாளர் மாடத்தில் அமர வையுங்கள். நாடாளுமன்றம் நடக்கிற போது பார்வையாளருக்கு என்ற ஒரு மாடம் இருக்கும், அந்த மாடத்திலேயே மகிழ்ந்து அமர வையுங்கள் என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் கேட்கிறார். வேறு வழியின்றி டிசம்பர் 3-4 என்று கருதுகிறேன் அந்த தேதி, அவர் இறப்பிற்கு 2-3 நாட்களுக்கு முன்பு பார்வையாளர் அமரத்திலே போய் அமர்ந்திருக்கிறார். ஏறத்தாழ பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த மையப்பகுதியை உற்று நோக்குகிறார். ஒரே வியப்பு, உற்று நோக்கிவிட்டு தன் காலால் ஒரு சேரை எட்டு உதைக்கிறார். நான் என்ன செய்வேன்? நாட்டினுடைய ஒட்டுமொத்த அதிகார குவியலும் அந்த நாடாளுமன்றத்தின் மையப்பகுதியிலே இருக்கிறது. அந்த நாடாளுமன்றத்தின் மையப்பகுதியிலே நான் அமர வேண்டும் என்று சொன்னேன். என்னால் முடியவில்லை. என்னுடைய உழைப்பையும் என்னுடைய தியாகத்தையும் பயன்படுத்திக் கொண்ட என்னால் பயன்பட்ட அரசு ஊழியர்கள், படித்தவர்கள், மருத்துவர்கள், என்ஜினியர்கள் யாரும் என்னோடு பின்தொடர்ந்து வரவில்லை. என் மக்களை நான் நிரந்தரமாக விட்டுவிட்டு போகிறேனே. இந்த மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரக்கு விலை இன்றைக்கு நேரு உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நேரு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நான் உட்கார வேண்டும் என்று சொன்னேன். என்னால் முடியவில்லை. என் மக்களிடத்தில் போய் சொல்லுங்கள் என்றாவது ஒருவன் வருவான். நேரு உட்கார்ந்த இடத்தில், மோடி உட்கார்ந்த இடத்தில் என் பேரன் எவனாவது ஒருவன் வருவான். அவனிடத்திலே போய் சொல், என் மக்களிடத்திலே போய் சொல், என் மக்களிடத்திலே போய் சொல், என் மக்களிடத்திலே போய் சொல் என்று சொல்லிவிட்டு வந்து டிசம்பர் 6 ஐயா அவர்கள் இறந்து விட்டார்கள். இது 1956. அந்த கனவை, அந்த நினைவை, இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள். அந்த தலைவர்கள் எல்லாம் முன்வந்து அந்த கனவை, அந்த நினைவை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் தான் பஞ்சாபிலே ஒரு மனிதர் பிறந்தார். அவர்தான் கான்சிராம் என்கிற ஒரு தலைவர். பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார், மக்களுடைய சமத்துவம், சகோதரத்துவம், ஜனநாயகம் இந்த நாட்டில் நிலைபெற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு பார்ப்பனத்திற்கும் பௌத்தத்திற்கும் நடைபெற்று இந்த போரில் பார்ப்பனத்தின் ஊடராக ஜவஹர்லால் நேரு இருக்கிறார். அந்த நேருவை வீழ்த்துவதற்கு, நான் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கனவை நனவாக்குவதற்கு என் குடும்பத்தையும் என் உறவுகளையும் நான் தியாகம் செய்துவிட்டு இந்த மக்களுக்காக நான் உழைக்கப் போகிறேன் என்று வந்து பகுஜன் சமாஜ் கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி இந்தியாவின் கழுத்து பகுதி என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாபா சாஹிப் எண்ணம் என்னவாக இருந்ததோ அதே சேரிக்குடியில் பிறந்த மாயாவதி என்கிற ஒரு பெண்மணியை, சகோதரி மாயாவதியை 4 முறை முதலமைச்சர் ஆக்கியவர் மாநிலவர் கான்சிராம். 4 முறை முதலமைச்சர் ஆக்கியவர். அதனுடைய தொடர்ச்சி தான் அடுத்த ஆம்ஸ்டாங். பாபா சாஹிப் எண்ணத்தையும் கான்சிராமுடைய செயல் திட்டத்தையும் ஒருங்கிணைத்து நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களை ஓரணியில் திருத்தி ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசிய தலைவர் தமிழ்நாட்டில் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள். இன்றைக்கும் பட்டியலின சமூகத்திலிருந்து எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள். கொள்கைகளை பற்றி பேசுவார்கள், கோட்பாட்டு தத்துவங்களை பற்றி பேசுவார்கள். ஆனால் அவர்கள் பதவிகளுக்காக பேசுகிறார்கள். அதிகாரத்திற்காக பேசிய ஒரு கட்சி உண்டு என்று சொன்னால் அது பகுஜன் சமாஜ் கட்சி மட்டும்தான். ஆகவே இந்த பகுஜன் சமாஜ் கட்சியில் இது நீண்ட நெடிய வரலாற்று போராட்டம்.
இந்த கட்சியினுடைய போராட்ட குணம் என்பதை இன்றைக்கும் நீங்கள் நினைக்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சி 4 பேர் இருக்கிறார்கள். 4 பேர் என்ன செய்துவிட போகிறார்கள், இந்த 4 பேரால் இந்த நாட்டில் என்ன நடந்துவிட போகிறது என்று கூட நினைக்கலாம். மாணவர் காஞ்சிராம் அவர்கள் இந்த கட்சியை துவங்குகிற போது சொன்னார், இது ஒரு மிஷனரி ஒர்க் என்று சொன்னார். இது ஒரு இயங்கிக் கொண்டே இருக்கும். 1000 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது பார்ப்பனியம். பௌத்தத்தை வீழ்த்திய பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற போர். பகுஜன் சமாஜ் கட்சி இன்றைக்கு ஆட்சி அமைக்கும், நாளைக்கு ஆட்சி அமைக்கும் என்பதல்ல வரலாறு. என்றால் ஒரு நாள் பௌத்தத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்தியாவில் ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. அது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால்தான் பதவிகளை பற்றி ஆசைப்படவில்லை. பகுஜன் தொண்டர்கள் என்றைக்கும் பதவிகளை பற்றி ஆசைப்படவில்லை, பௌஷங்களை பற்றி ஆசைப்படவில்லை. அவருடைய இலக்கு பாபா சாஹிப் காஞ்சிரமுடைய எண்ணத்தை முழுமையாக இந்தியாவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான். அதனால்தான் 543 தொகுதியிலும் தோற்று போகுவோம் என்று தெரிந்தே நிற்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் எப்பொழுதும் பார்ப்பனித்துக்கு அடிப்படையாதவர்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகாலம் நாம் மற்றவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைப்பது? எத்தனை ஆண்டுகாலம்? நமக்கான அதிகாரம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நமக்கான சுதந்திரம் கிடைக்கும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டு தத்துவத்தை உருவாக்கி நமக்கான ஒரு அரசியல் இயங்கியலை உருவாக்கி கொடுத்த மாணவர் காஞ்சிராம் நினைவு நாளில்